நண்பர்களே வணக்கம். பொதுவாக மக்கள்கிட்ட இயல்பாகவே ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ரொம்ப நாளாக ஒரு கருத்து ஓடிட்டுருக்கு. ஒருத்தட்ட ஒரு இடத்தின் சம்பந்தமான பட்டா இருந்துச்சுன்னா அவர் தான் அந்த நிலத்துக்கான உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பட்டா வச்சிருக்கிறவர் யார் அந்த பட்டாவை தன்னுடைய கையில் வச்சுருக்காரோ அவர் அந்த இடத்தினுடைய உரிமையாளர்னு சொல்லி தன்னை சொல்லிக்குவார். ஆனால் சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட பட்டா இருக்கிறதுனாலேயே அந்த சொத்து அவருடையது தான் அப்படின்னு நம்ம டெக்ளேர் பண்ண முடியாது. அந்த பட்டா என்பது நேரடியாக ஏற்பட்டிருக்கலாம், சட்டவிரோதமாக ஏற்பட்டிருக்கலாம், தவறுதலாக ஏற்பட்டிருக்கலாம், போர்ஜரியான ஆவணமாக இருக்கலாம். அதனால் பட்டா வச்சிருக்கிறதுனாலேயே அந்த நிலத்தோட டைட்டில் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த டைட்டில் யார்கிட்ட இருக்குங்கிறத நீதிமன்றம், உரிமையியல் நீதிமன்றம் தான் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. வாய்மொழி சாட்சிகள் இதற்கு எடுபடுமா அப்படின்னா அதெல்லாம் எடுபடாது. வாய்மொழி சாட்சிகளை பொறுத்த மட்டும் அனுபவத்தை நிலைநிறுத்துவதற்கான சாட்சிகளாக எடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு பட்டாவை வச்சு டைட்டில் நம்மோட்டுன்னு கோரும் பொழுது நீதிமன்றம் ஆவணங்களின் அடிப்படையிலான ஒரு உறுதியான ஊர்ஜிதத்துக்கு வரும். அப்போது ஒரு நபர்கிட்ட பட்டா இருக்குது, ஒரு நபர்கிட்ட அந்த இடம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அனுபவத்தில் இருக்குது. அவர் அங்கே வீடு கட்டியிருக்கிறாரு, இபி சப்ளை வாங்கியிருக்காரு, குடிநீர் கனெக்ஷன் வாங்கியிருக்காரு, வீட்டு வரி போட்டுட்ருக்காரு, ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காரு, பேன் கார்டு வாங்கியிருக்காரு, பேங்க்கு பாஸ்புக் வச்சுருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு ஐடி கார்டு அதில் இருக்குது, பாஸ்போர்ட் வாங்கியிருக்காரு. இப்படி பல்வேறு விதமான வாக்காளர் ஐடி இருக்குது, ஆதார் அட்டை இருக்குது. இப்போ பல சான்றிதழ்கள் அவ்வப்போது வாங்கியிருக்காரு. வருமான சான்றிதழ் வாங்குறாரு, 6 மாதத்துக்கு ஒருக்கா, சாதி சான்றிதழ் வாங்குறாரு. இப்படியான சூழ்நிலைகள்லாம் இருக்கிறப்ப அப்போ அது பூரா யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவர்களுடைய பொசஷனை ப்ரூவ் பண்ணும். அப்போ பொசஷனை 35 வருஷமாக ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இத்தனை டாக்குமெண்ட்ஸ் போகிறாரு. ஆனால் ஒரு நபர் என்கிட்ட பட்டா இருக்குன்னு மட்டும் சொல்கிறாரு அப்படின்னா அந்த பட்டாவை வச்சு அப்போ அந்த இடத்த பட்டாதாரருக்கு டெக்ளேர் பண்ண முடியாது. அப்போ சட்ட காலத்திற்கு மேலாக ஒருத்தர் பொசஷனில் இருக்கிறாரு, இவ்வளோ ஆவணங்களோடு. ஏன் இவருக்கு தெரிந்தே, பட்டா வச்சுருக்கிறவருக்கு தெரிந்தே இவர் இங்கே பொசிஷனில் இருக்கிறாருன்னா ஏன் அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு அவர் கடந்த காலங்களில் முயற்சிக்கலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பட்டா மட்டுமே ஒரு டைட்டிலை ப்ரூவ் பண்ணாது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. அதனால் அது மாதிரி இன்னொரு செய்தி இருக்குது. பத்திரத்தை ஒரு ஆள் வச்சுருக்காருங்கிறதுனாலையும் அவருக்கு தான் அந்த டைட்டில்னு நம்ம சொல்ல முடியாது. பத்திரத்தை அவர் வச்சுருக்காருன்னா அவருக்கு டைட்டில்னு சொல்ல முடியுமா? அதுவும் இதே மாதிரி தான். பொசஷன் ஒரு ஆள்கிட்ட இருக்குது, பத்திரம் ஒரு ஆள்கிட்ட இருக்குது அப்படின்னா, பட்டா ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அந்த அனுபவம் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே ஆக்குபை பண்ணி இருக்கிறது, கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக்கிங் இருக்கும் பொழுது அது சட்டத்தில் நிலைநிறுத்தப்படும். பல நேரங்களில் உரிமையியல் நீதிமன்றங்களில் பொசஷனே டைட்டிலை ப்ரூவ் பண்ணுறதுக்கான